ஹாய், திஸ் இஸ் ஷாஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் முன்னாடி இருக்கிற ஒரு சாரியை வச்சு தான் நம்ம மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்க அளவு டாப், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் டாப் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனார்கலி டாப் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அளவாக வச்சு அவங்களுக்கு வந்து ஃப்ளீட்டட் அப் சைடு வந்து பிரின்சஸ் கட் மாடல் இருக்கிற மாதிரி, கீழே வந்து ஃப்ளீட் வச்சு ஒரு ஃப்ராக் மாடல் தான் தைக்க போகிறோம். ஸோ அவங்களோட ஹைட்டு மெஷர்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதாவது டாப்போட ஹைட்டும் பாட்டமோட ஹைட்டும் செப்பரேட்டடாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்கள் முன்னாடி நீங்கள் கட் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கும் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம், நாங்களும் எப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காகவே இந்த சாரியை வந்து நாங்கள் தனியாக வச்சுருந்து, ஸோ அவங்க முன்னாடி தான் கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றதுக்காகவே வச்சுருந்தேன். ஸோ என் ஸ்டூடெண்ட்டும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க இருந்தது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சில ஐடியாஸு, அவங்க மூலமாகவும் எனக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரியை கம்ப்ளீட்டாக நான் வந்து முந்தி வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு, அது மாதிரி ப்ளவுஸும் க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம டாப்க்கு யூஸ் பண்ணலாம், பாட்டம் வந்து சாரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டடாக ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளெயின் கிளாத்து, அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம கட்டும்போது ஹிப்பில் சொருகிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ப்ளைனாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக அவங்க டாப்போட லென்த்து ஹைட்டு எல்லாமே டைரெக்டாகவும் எடுத்திருந்தேன். அது போக வந்து அவங்க ஒரு அளவு டாப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதைப்படி ஃபஸ்ட்டு நான் வந்து ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். அகலம் வந்து இதில் நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ டாப்போட கீழ் பாட்டம், அதாவது ரெகுலர் டாப்க்கு அவங்க எவ்வளோ அகலம் வச்சுருக்காங்க, அதாவது இது ரெடிமேட் டாப் தான், இதுக்கு எவ்வளோ அகலம் வச்சுருக்காங்களோ ஸோ அதை வந்து 4 ஃபோல்டாக பண்ணி அது எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட அது 3 மீட்டருக்கு கூடயே இருந்துச்சு. ஸோ 3 மீட்டருக்கு கூட நான் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டேன். ஸோ லென்த்து, இது பார்டர் இருக்கிறனால அதோட லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஹிப் கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை செப்பரேட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ அது வேறு எதுக்காவது யூஸ் ஆகும்னு. ஸோ ஃபஸ்ட்டு கீழே நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா லைனிங் கட் பண்ணாமல், இது எப்பயுமே இந்த மாதிரி விஷயம்லாம் அனார்கலி பேட்டர்ன் இந்த மாதிரிலாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்துக்கு மேலே உள்ள, அதாவது என்ன கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை தான் கட் பண்ணணும். நான் எப்போவுமே இதை தான் கட் பண்ணுவேன். பாட்டம்க்கு மட்டும் மேலே அது மாதிரி கட் பண்ண மாட்டேன். மேலே வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். பட் பாட்டம் வந்து எப்பயுமே நார்மலான அளவு அகலம் எல்லாம் இதே தான் அனார்கலி பேட்டர்னுக்கும் ட்ரை பண்ணுவேன். அது போக பார்த்திங்கன்னா அனார்கலி பேட்டர்ன், அப்புறம் வந்து இந்த நிறைய டிசைன்ஸ் இருக்கும், அதுக்கெலாம் வந்து எப்பயுமே பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெகுலர் கிளாத்தில் கட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து லைனிங்கும் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு லைனிங் ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே, அதாவது பாட்டம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து அவங்க பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டாப்பையே வந்து அகலம் உயரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் உள்ள மாதிரியே நாங்கள் வந்து ஹைட்டு வித்து எல்லாமே கரெக்டாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், அது வந்து ஒரு 11.5 அகலம் இருந்துச்சு, ஒயரம் பார்த்திங்கன்னா 16 இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கு இடையில ஒரு ஆரஞ்சு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்குறோம். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. ஸோ அதை வச்சு இன்னொருத்தவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா, உங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியுமான்றதையும் நான் ஒரு சில விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். இடையில ஒரு சில டிஸ்கஷன்லாம் ஓடிருக்கு, பார்த்தாலே தெரியும். ப்ளவுஸில் உள்ள சின்ன சின்ன ஒர்க் பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட இந்த டாப் பாட்டம் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 hours எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அவங்கவுங்களோட டவுட்ஸு, அவங்களோட நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான், நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதை நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, இவங்களையெல்லாம் வச்சு இதை கட் பண்ணும்போது நிறைய விஷயத்த நம்மளும் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அவங்கள்ட்ட இருந்து நம்மகிட்ட இருந்து அவங்க நிறைய விஷயத்த பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்களுக்காகவே நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எங்கள் முன்னாடி தான் கட் பண்ணணும், அது மாதிரி ஸ்டிச்சிங்கும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் கிளாஸுக்கு வர முடியல, பட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் வீடியோக்கு எடுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான்.
ஸோ இப்போ வந்து நம்ம மேலே கட் பண்ணியாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்லீவு. ஸோ லைனிங் கிளாத்தில் நம்ம அதாவது பாட்டமுக்கு மேலே உள்ளது பிரின்சஸ் கட் பேட்டர்னில் நம்ம அதுக்கான கிளாத்து குவான்டிட்டியோடு கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லைனிங்கில் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் கட் பண்ணிவிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்லீவுக்கு கரை இருக்கிற பக்கம் ஸ்லீவுக்கு, ஸோ அதுக்கு மேலே இருக்கிறத என்ன டைரெக்ஷனில் வச்சு பண்ணுவோம். அது மாங்காய் ஷேப்பில் இருந்துச்சு. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் அழகாக இருக்கும்னு சொல்லி ஸோ அதை நாங்கள் நேர் பீஸாகவே போட்டுட்டோம், கிராஸ் பீஸ் போடலை. ஸோ ஃப்ளார்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுன்றதுக்காக ஸோ இப்போ போட்டு அதையும் நாங்கள் கட் பண்ணிட்டோம், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போயே நாங்கள் என்ன டைரெக்ஷன்லாம் மாற்றினோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கான டிப்ஸுன்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் இது வந்து நாங்கள் 2 ஹவர்ஸுன்றனால 2 ஹவர்ஸாக நான் ஸ்லோவாக போட முடியாது. ஸோ அதனால 11 மினிட்ஸாக எடிட் பண்ணி இதுக்குரிய வாய்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸில் வந்து ஒரு 1 மீட்டர் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் பார்த்திங்களா 6.5 மீட்ரு சாரீ. இப்போ நான் 3.5 மீட்டர்கிட்ட அவங்களுக்கு கட் பண்ணிவிட்டேன். 1 மீட்டர் வந்து ப்ளைன் கிளாத்து, அது போக 1 மீட்டரு முந்தி ப்ளஸ் ப்ளவுஸு இதெல்லாம் கட் பண்ணது போக 1 மீட்டர் கிளாத் தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவோட சட்டை ஒரு 7-8 இயர்ஸ் பேபி தான். ஸோ அவளுக்கு இந்த அகலம் போதுமானது தான், ஏன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 1 மீட்டர் ஹைட்டு பத்தலைன்றதுக்காக நம்ம மாமுக்கு கட் பண்ணோம் பார்த்திங்களா, எக்ஸஸாக மேலே இருந்துச்சு பார்த்திங்களா, அவங்க ஹைட்டு போக இருந்ததை வந்து இதுக்கு கீழே ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். அதாவது 2 பார்டர் வர மாதிரி கரையை கீழே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஹைட்டு கிடச்சிரும் அப்படின்றதுக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிட்டோம், பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு சட்டை இது வந்து முந்தியில் வந்து நாங்கள் கட் பண்ணலான்னு ஐடியா பண்ணோம். ஸோ முந்தி சைடு பார்த்திங்கன்னா 4 சைடு கரை இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை ஒரு கரையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம். அப்புறம் 2 கரையை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வச்சுக்குவோம், இன்னொரு கரையை வந்து ஸ்லீவுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசித்து ஒவ்வொன்றா நாங்கள் கட் பண்ணோம். ஸோ நிறைய டிஸ்கஷன் ஓடிச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பட்டுப்பாவோட சட்டைக்கான கீழே பாட்டமும் லைனிங்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே சட்டைக்கு பட்டுப்பாவடைக்குரிய சட்டைக்கு நம்ம வந்து லைனிங்காக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம அதாவது நல்ல கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டுருக்கு இப்போ. ஸோ நாங்கள் நெக்கோட அகலம் வந்து அந்த பாப்பாவுக்கு 2 இன்ச்சு மணி வச்சோம், ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு வச்சோம். அதுக்கப்புறம் ஆம்கோல் வந்து 4.5 வச்சுருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் இதாக கட் பண்ணிக்கிட்டாச்சு, அதாவது ஒரு உள் வளைவு வர்ற மாதிரி அந்த ஷேப்புக்காக வந்து அந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்கு நான் கட் பண்ணல, நெக் எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் வந்து வரைஞ்சிட்டு, இன்னொன்று பேக் நெக் வந்து கொஞ்சம் லோவாக வந்து நாட்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணுவோன்னு. இப்போ வந்து ஸ்லீவு, ஸோ ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து அவங்க பஃப் ஸ்லீவ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம துணியில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு பார்த்திங்கனாலே தெரியும், இப்போ வச்சுட்டு கரை இருக்குது கீழே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரை வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக இது பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரை இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு கரையை கட் பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கரையை கட் பண்ணிவிட்டு ஸோ சின்ன ஃப்ளீட்ஸாக இருக்கிற மாதிரி சென்டரில் மட்டும் ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கட்டிங்லாம் போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் 1 இயர் பேபிக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 1 இயர் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பட்டுப்பாவோட சட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ இருந்தால் ட்ரை பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்கையிலே உங்களுக்கே தெரியும் தாராளமாக கிளாத் இருக்குது. ஸோ அந்த 1 இயர் பேபிக்கு நம்ம அந்த ப்ளைன் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நான் வந்து இதை பேட்ச் ஒர்க் பண்ணி எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த ப்ளைன் கிளாத்தில் பாதி இருக்கிற மாதிரி, அதாவது பார்டர் கீழே பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா மாமுக்கு நம்ம மேலே கட் பண்ணது, ஸோ அதை வந்து இதோட அட்டாச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ளைனில் அதை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பாடி பாவாடை மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹைட்டு எல்லாம் மெஷர்மெண்ட்டும் பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 1 இயர் பேபிக்காக வந்து நாங்கள் சட்டைக்கு, அதாவது மேல் சட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சட்டைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இடையில் ஒரு சில டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட் அவங்க பண்ண இந்த இப்போ பார்த்தீங்களா ப்ளைன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ளைன் கிளாத்து வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் இந்த கரையை கீழே அட்டாச் பண்ணி ஸோ பார்த்திங்கன்னா அதை ஒரு டிசைனாக நாங்களே க்ரியேட் பண்ணுறோம். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது என்னோடய ஷார்ட்ஸில் கூட இப்போ இருக்கும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது ஷார்ட்ஸாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நினச்சதை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதோட டாப் வந்து அதாவது பாடி பாவாடை மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ பேலன்ஸ் கிளாத்தை வச்சு இந்த பாப்பாவுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி பஃப் ஸ்லீவாக தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் தான் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் போகும். 1 by 1 அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ பாட்டம் கட் பண்ணியாச்சு, எல்லாமே கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்கள்.